recipes 1K. இன்னைக்கு நம்ம இந்த Kakoda recipe, அதாவது இது வந்து பாவக்காய் ஃபேமிலியை சேர்ந்தது தான். இங்கிலீஷ்ல வந்து ஸ்பைன் காட் இல்லைன்னா ஸ்பைனி காட் சொல்றா. இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது வந்து பாவக்காய் லவர்ஸ்க்கு இது ஒரு சம்மர் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜஸ் மாத்திரம் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் மாத்திரம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கட் பண்ணிட்டு நான் உப்பு ஜலத்துல போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் உப்பு போட வேண்டாம் அப்படின்னா நீங்க டைரக்டா வெறும் ஜலத்திலே போட்டுக்கலாம். பட் இதை வந்து நீங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாவக்காவை நல்லாவே வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்க வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பாவக்காயில் எப்படி இருக்கும்னா நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு வெடிச்செடுத்து இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பாவக்காயில் கேஸ் இருக்கும், கேஸ் பிடிக்கும் சில பேருக்கு. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இங்கே வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாவக்காவை சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். பட் இன்னைக்கு நான் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி தான் பண்ணுறேன். பட் இது வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் இந்த கக்கோடா ஃப்ரை வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ஆம்ச்சூர் பவுடர் போடுறதுனால வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட கக்கோடா ஃப்ரை ரெடி. அவ்வளோதான். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருந்தால் நம்மளோட கக்கோடா ஃப்ரை 5 to 10 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டுலாம் இதை மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். நம்மளோட கக்கோடா ஃப்ரை ரெசிபி ரெடியாக எடுத்து இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சோம்பு பவுடராகவோ இல்லை சோம்பு அப்படியேவோ போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை. பட் இன்னைக்கு வந்து நான் நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபின்றதுனால இந்த மாதிரி நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் சில்லி பவுடர் போட்டேன் இல்லையா, சில்லி பவுடர் தனியா பவுடர் போட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாம்பார் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.